குறிஞ்சிப்பாடி அருகே ஆடூர்குப்பம் கிராமத்தில் வெங்கடலட்சுமி நூலகம் மற்றும் தேச சேவையகம் திறப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள ஆடூர்குப்பம் கிராமத்தில் வெங்கடலட்சுமி நூலகம் மற்றும் தேச சேவையகம் திறப்பு விழா நடைபெற்றது. வெங்கடலட்சுமி அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் ஆடூர்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவருமான வெங்கடாசலம் ரிப்பன் வெட்டி நூலக கட்டிடத்தை திறந்து வைத்தார். ஆடூர்குப்பம் ஊராட்சி சமூக ஆர்வலர் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சமூக சேவகி மகாலட்சுமி நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நூலக வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு அனைவரும் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகையில், ஆடூர்குப்பம் கிராம இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் தனி திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகளை எளிதில் பெறவும் மாணவர்கள் புத்தகங்களை அதிகம் படிக்க ஊக்குவிக்கும் விதமாக இந்த சேவையகம் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் தங்களை தயார் செய்து கொள்ளவும் அரசு சார்பில் வழங்கப்படும் திட்டங்கள் குறித்து கிராம இளைஞர்கள் தெரிந்து கொள்ளவும் இந்த சேவையகத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பொதுமக்கள் மத்தியில் கூறினார். இறுதியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. ஆடூர்குப்பம் கிராமத்தில் வெங்கடலட்சுமி நூலகம் அப்பா அம்மா 2 பேரோட கலவையாக நாங்கள் திறந்திருக்கோம். அது கூட தேச சேவையகமும் சேர்ந்து திறந்திருக்கோம். பொதுமக்கள் திரளாக வந்திருந்து வாழ்த்தி ஆதரிச்சிருக்காங்க. இதனோட நோக்கம் எங்களுக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு கல்விக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய புத்தகங்களை படிக்க வைக்கிறதும் அவங்கள ஊக்கப்படுத்தும் அதனோட நோக்கம். கல்வி நூலகம் மட்டும் இல்லாமல் தேச சேவகமாக மத்திய மாநில அரசுகளோட திட்டங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறது, அந்த திட்டத்தோட பயன் அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு அவங்களோட மனு போடுறதுக்கோ ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கோ இலவசமாக அதுக்கான வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்டர்நெட் வசதியோட கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஸ்கேனர் எல்லாமே இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு குளிர்சாதன வசதியோடு அந்த விஷயத்தை நாங்கள் இங்கே செஞ்சு கொடுத்துருக்கோம் மக்களுக்கு. இது எங்கள் ஊர், எங்கள் பிறந்த ஊர். இந்த இடத்துல அவங்களுக்கான அந்த வசதிகள் கிடைக்கும்போது அவங்களோட வாழ்க்கை தரமும் அவங்களோட கல்வியும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நிறைய விஷயங்களை கொண்டு அறிவார்ந்த விஷயங்களை சேர்க்கறதுக்காக பயன்படும்ன்றது தீர்மானமாக நம்புகிறோம்.